ஸ்ரீ பேச்சுமன் ஜோடநிலை அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜோட இளவர் கூறம் பேசுகிறேன். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். 2025ஆம் ஆண்டு சித்திரை மாதம் 13ஆம் தேதி ஏப்ரல் 26 சனிக்கிழமை மாலை 4:20 மீனராசியிலிருந்து கும்பராசிக்கு ராகுவும், கன்னிராசிலேருந்து சிம்மராசிக்கு கேதுவும் பயிற்சி ஆகிறார். இந்த ராகு கேது பயிற்சி மீனராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குது? மீனராசி நேயர்களுக்கு ஏற்கனவே ஜென்மத்தில் ராகு இருந்து படாதபாடு படுத்திச்சுங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, சனி பயிற்சியாச்சு இப்போ சென்மராசிக்கு வந்துட்டார், எங்களுக்கு சென்மராசிக்கு உங்களுக்கு இன்னும் வரல. 2026 தான் உங்களுக்கு சனி பயிற்சி ஆகிறாரு. அதனால் கவலைப்பட தேவையில்லை. இந்த ராகு பயிற்சி 1.5 ஆண்டு காலத்துக்கு 12ஆம் இடத்துல ராகு இருப்பது அருமையான யோகம். அதே இது 6ஆம் இடத்துல கேது இருப்பது நல்ல மாற்றங்களை முன்னேற்றங்களை உண்டாக்கும். 12ஆம் இடத்துல ராகு இருந்தால் என்ன செய்யும்? அதாவது வெளியூர் பயணம், வெளிநாட்டு தொடர்புகளை ஏற்படுத்தும் இந்த ராகு. அல்லது வெளிநாடு சென்று சுற்றாலம் போய் வரக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தும் இந்த ராகு. 6ஆம் இடத்துல கேது இருப்பது தொழில்துறை உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்களும் எதிர்கால சிறப்பானதாக அமையும். அரசு வேலையில் இருப்பவர்களுக்கு நல்ல மாற்றங்களை முன்னேற்றங்களையும் உண்டாக்கும். அதே இது இந்த ராகு 12ல் ராகு 12ல் ராகு இருப்பதும் 6ல் கேது இருப்பதும் உங்களுக்கு கான்ட்ராக்ட் சம்மந்தப்பட்ட துறையில் அரசில் இருப்பவர்கள் எல்லாமே புதிய வருவாயை ஏற்படுத்தும், புதிய ஒப்பந்தம் ஏற்படும் உங்களுக்கு. அதே இது படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடியதையும், உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு வெளியூர் சென்று வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய யோகத்தை உண்டாக்கும். வேலை தேடும் இளைஞர்களுக்கு, வேலை தேடும் பெண்களுக்கும் நல்ல வேலையில் போய் உட்காரக்கூடிய மாற்றங்களை உண்டாக்கும். காவல்துறை மிலிட்டரியில் இருப்பவர்கள் எல்லாமே நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும், எதிர்கால சிறப்பானதாக அமையும். 6ல் கேது இருப்பது ரசாயன சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை உண்டாக்கும். அதே மாதிரி 12ல் ராகு இருப்பது இந்த வழக்கு தொடர்பு சம்மந்தப்பட்ட துறையில் அல்லது வாத்தியார் துறை இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை எதிர்கால சிறப்பானதாக அமையும். இந்த மீனராசினியர்களுக்கு இந்த ராகு பயிற்சி ஒரு அற்புதமான பயிற்சி தான், ஒன்றும் பயப்பட தேவையில்லை. அதேமாதிரி அடுத்து சில குரு மாறினாலும் உங்களுக்கு பயப்பட தேவையில்லை. உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்களையும் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்குவவர்கள் நல்ல அதுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். ஏற்கனவே தொழில் செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு விரிவுபடுத்தக்கூடிய இதையும் ஏற்படுத்தும். அதே மாதிரி கணவன் மனைவி உறவுகள் நல்ல மேன்மைகள் ஏற்படும். கல்யாண வயதில் இருப்பவர் மீனராசினியர்கள் திருமண வாய்ப்புகளை ஏற்படுத்தும். ஏற்கனவே கல்யாணம் முடிந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைக்கக்கூடிய யோகத்தையும் முன்னேற்றத்தையும் உண்டாக்கும். இந்த ராகு பயிற்சி மொத்தத்தில் பார்த்தோம்னா 12ஆம் இடத்துல ராகு இருப்பது ரியல் எஸ்டேட் துறை எதிர்பார்த்த தனலாபத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை எதிர்கால சிறப்பானதாக அமையும். இந்த மீனராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை முன்னேற்றங்களை ஏற்படுத்தும். அதே இது நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகப் பெருமானை வழிபாடு பண்ணுவதும் சனிக்கிழமை தோறும், வேலைக்கிழமை தட்சணாத மூர்த்தியை வழிபாடு பண்ணுவதும் வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடம் விடைபெறுகிறேன். ஜோதிட இளமர் குமரன். நன்றி, வணக்கம்.